எடப்பாடி போற இடத்துக்கெல்லாம் தாவேக்கா தொண்டர்கள் கொடியோட வந்து நிக்கிறாங்க. உலகத்திலேயே அடுத்த கட்சிக்காரங்க அடுத்த கட்சி கொடியோட தன் கட்சி கூட்டத்துல நிக்கிறாங்க என்று பெருமைப்படுகிற ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். தாவேக்கா கொடி மார்க்கெட்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா என்ன? 10 கொடியை வாங்கிட்டு வந்து ஒரு 5-6 பசங்கிட்ட கொடுத்து புடிச்சிட்டு நில்லுங்கப்பான்னா அது ஒரு செய்தி ஆயிருது. எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களை வாக்காளர்களை கேவலப்படுத்துறார். மூளை மழுங்கி போயிடுதுன்னு நினைக்கிறேன். மூளை வேலை செய்யறது இல்ல. அதை தவிர வேற யாராவது வச்சு அந்த பெட்டிஷன் வந்து அவங்க போட்டிருக்கலாம். பாஜகவோட கூட்டணிக்கு சென்று விட்டால் அரசியல்ல காணாம போயிடுவார். விஜயோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது விஜய்கிட்ட கேளுங்க. நான் என்ன ஜோசியக்காரரா என்னது? இல்ல ஏதாவது மனநல மருத்துவரா என்னது? தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கேன். என்ன சார், எடப்பாடி போற இடத்துக்கெல்லாம் தாவேக்கா தொண்டர்கள் கொடியோட வந்து நிக்கிறாங்க? அவங்க தாவேக்கா தொண்டர்கள் தான் அப்படின்னு உங்ககிட்ட யாரு சொன்னது? இன்னைக்கு கூட சமூக வலைதளத்துல அவங்க கழுத்துல அதிமுக துண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது உலகத்திலேயே தன் கட்சி கூட்டத்துக்கு அடுத்த கட்சிக்காரங்க அடுத்த கட்சி கொடியோட தன் கட்சி கூட்டத்துல நிக்கிறாங்க என்று பெருமைப்படுகிற ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். வேற யாரும் நம்முடைய கட்சி கூட்டத்துக்கு நம்முடைய கட்சி தொண்டர்கள் அதிகமா வர்றாங்களா என்றுதான் பார்ப்பாங்க. அடுத்த கட்சி தொண்டர்கள் கொடியோட வந்து நிக்கிறாங்க, பெருமையா பேச மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு விஜய் எந்த தனிச்சு போட்டின்னு ஒரு முடிவு எடுத்தாருன்னா அவர் கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க பக்கம் தான் போவாங்க. ஜெயலலிதா அம்மா காலத்துல ரஜினிகாந்தின் ஆதரவு பெற்ற வேட்பாளர்னு ஒரு ஆதரவு பெற்ற சின்னம் இரட்டை இலைன்னு போட்டு ஒரு சென்னையிலைன்னு நினைக்கிறேன் ஒரு அதிமுக கிளை செயலாளர் வந்து போஸ்டர் அடிச்சிருந்தாரு. அவரை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அடுத்தவர்கள் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் நம்முடைய கட்சியை சாராதவர்கள் அவர்களை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்பதை வந்து அவங்க விரும்பல. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கேவலப்படுத்துறார். அதிமுக தொண்டர்களை வாக்காளர்களை கேவலப்படுத்துறார். அவர் என்ன சொல்லணும்? அதிமுக வலிமையான கட்சிங்க, திமுகவுக்கு பயங்கர கெட்ட பேர் மக்கள் மத்தியில. அதனால எல்லோரும் எதிர்கட்சியான வலிமையான கட்சியான நல்ல ஆட்சியை கொடுத்த ஜெயலலிதா அம்மா காலத்துல எடப்பாடி பழனிசாமி காலத்துல தொடர்ந்து 10 வருஷம் நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கிறோம். அதனால திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவுக்கு வாக்களிப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து தனித்தே நாங்கள் நின்று வென்று ஆட்சி அமைக்கிற வல்லமை எங்களுக்கு இருக்கு. கூட இந்த திமுக அரசாங்கத்தினுடைய துஷ்பிரயோகங்கள் தேர்தல் காலத்துல நடக்கிற முறைகேடுகளை தடுப்பதற்கு மத்திய அரசாங்கத்தை நடத்துகிற பாரதிய ஜனதா கட்சியும் எங்களோட கூட்டணியில இருக்கிறாங்க. நாங்க 2 பேருமே போதும். அதுக்கு மேல என்டிஏ கூட்டணி இருக்கு. அந்த என்டிஏல அமித்ஷா பேசினார் இல்லையா, இந்த திரிசா ஒரு சினிமா படம் இருக்கும்ல, எனக்கு 21 உனக்கு 18, அந்த மாதிரி வந்து எங்களுக்கு 21 அவங்களுக்கு 18, 2 சேர்ந்து 39 இருக்கு. அந்த அரசாங்கத்தினுடைய எதிர்ப்புகள் எங்களுக்கு வந்து இன்னொரு 10% வரும். ஆன்டி இன்கம்பன்சி 45% மேல எங்களுக்கு வந்து வாக்கு கிடைக்கும், நாங்க ஆட்சி அமைப்போம் என்று பேசுனா அவர் ஒரு கட்சிக்கு தகுதியான தலைவர். ஆனா இவர் என்ன பேசுறாரு? நாங்க ஒரு மெகா கூட்டணியை அமைக்கிறோம், அதற்கு உண்டான சிக்னல் நல்ல துவக்கம் சிக்னல் பிள்ளையார் சொல்லி வந்து அறிவுள்ள அரசியல் தலைவர் அப்படி பேச மாட்டாங்க. ஒருவேளை நாளைக்கு விஜய் வரலைன்னா வருவாருங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? சரி, கூட்டணிகள் தொகுதி பங்கீடு முடியல, இல்ல பாஜக இருக்கிற இடத்துக்கு வரல அப்படின்னு விஜய் வந்து இதற்கு முன்பே சொல்லிட்டாரு. அப்ப அவர் வரலன்னா இதே தவறத்தான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலோடு இதே நாமக்கல்ல பேசுற நாமக்கல் போனா எடப்பாடி பழனிசாமிக்கு மூளை மழுங்கி போயிடுதுன்னு நினைக்கிறேன். மூளை வேலை செய்யறது இல்ல. ஏன்னா இதே நாமக்கல்ல தான் சென்ற நாடாளுமன்ற தேர்தல சொன்னாரு மெகா கூட்டணி அமைப்போம்னாரு. கடைசியில எல்லா கட்சிக்காரங்களும் பரவாயில்ல ஒரு மெகா கூட்டணி வருதுன்னு பார்த்தா தனிச்சு அனாதையா நின்னாங்க. அதுல தேர்தலுக்கு முன்பே தன் கட்சியை தானே முன்னின்று தோற்கடித்த பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. அப்ப அதுல தோல்வி. இப்பவும் உங்களை யார் கேட்டா கூட்டணி கட்டாயம் வேணும்னு, நாங்க தனித்து நின்று ஆட்சி அமைக்கிற வல்லமை எங்களுக்கு இருக்குன்னு பேசுறதை விட்டுவிட்டு ஏன்னா பிள்ளையார் சொல்லி போட்டோம், இதெல்லாம் வந்து தேவையா என்ன? அப்ப ஒருவேளை வரலன்னா களத்துல தேர்தலுக்கு முன்பே ஒரு பலகீனமான சூழ்நிலையை அதிமுக தொண்டர்கள் பார்ப்பாங்க. அதாவது எப்பவுமே தேர்தலுக்கு அந்த நேரேட்டிவ் பாலிடிக்ஸ் அதை செட் பண்ணணும், ஒரு பர்செப்ஷன் செட் பண்ணணும். இவருக்கு வந்து இந்த ரெண்டுமே வந்து
தெரியறது இல்லை. ஆனா அந்த தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பு வரணும், இந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஏன்னா இது ஒரு கூட்டம் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்திலயுமே அவரு இந்த கொடி இருந்ததெல்லாம் செய்தித்தாள்கள்ல நியூஸ்ல வந்திருந்தது. தாவேகா கொடி மார்க்கெட்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா என்ன? 10 பேரை விட்டு 10 ரூபாய்ங்கிறது 15 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 10 கொடியை வாங்கிட்டு வந்து ஒரு 5-6 பசங்கிட்ட கொடுத்து புடிச்சிட்டு நில்லுங்கப்பான்னா அது ஒரு செய்தி ஆயிருது. விஜய் தரப்புல இருந்து ஒரு மறுப்பு கொடுக்கணும்ல சார், அவங்க அமைதியா இருக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு நாளைக்கு உச்சநீதிமன்றத்துல கேஸ் வருது. அந்த கேஸ்ல நீ ஒண்ணு பாருங்க, ஒருவேளை இந்த கூட்டணிக்கு வர்றாங்களா இல்லையான்னு அவங்க சைட்ல ஏதேனும் சமிக்கை இருக்கான்னா உச்சநீதிமன்றத்துல அவங்க ஒரு வழக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? அவங்க சிபிஐ கேட்கல, எஸ்ஐடி வேண்டான்னு தான் கேட்டாங்க. அவங்க சிபிஐ கேட்டாங்கன்னா பாஜகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டாங்க, அதனால பாஜக நம்ம கூட இருக்கு, அதனால சிபிஐ கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இவங்க பாஜகவை நம்புறாங்கன்னு எடுத்துக்கலாம். அவங்க என்ன கேட்கறாங்க? அஷ்ரப் கார்க் தலைமையிலான ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அந்த ஆர்டருக்கு, நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுக்கு தடை கொடுங்க. அப்படி தடை இல்லைன்னா ஓய்வு பெற்ற ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய கண்காணிப்புல இந்த விசாரணை நடக்கட்டும். இதான் அவங்க கேட்டது. அப்ப அஷ்ரப் கார்க் தலைமையில அந்த விசாரணை நடக்கட்டும்னு சொல்றாங்கன்னா சிபிஐ வளையத்துக்குள்ள பாஜக வளையத்துக்குள்ள போறதை விட திமுக அமைச்ச இந்த எஸ்ஐடில மாநில அரசாங்கத்துக்கு உண்டான எஸ்ஐடியை நம்ம ஃபேஸ் பண்றது ஈஸி. அப்படி ஏதேனும் அந்த அமைப்பு தவறாக போச்சுன்னா கூட மக்கள் மத்தியில் அதை நம்ம அரசியல் ஆக்கிடலாம், அதை நம்ம எதிர்கொண்டரலாம் என்கிற இதுதானே. அப்ப அவருக்கு என்டிஏ உள்ள வர்ற நோக்கம் இல்லைங்கிறது தெளிவாகுது இல்ல. அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசலாமா? இதைய அரசியல்ல பலரும் பல இடங்கள்ல பேசுவாங்க. நடந்தால் மட்டும்தான் நிஜம். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். அதுதான் அரசியல். ஆனா விஜயோட அரை மணி நேரம் போன்ல பேசினாரு, 1 மணி நேரம் பேசினாரு, செய்திகள் வருதுல்ல சார் அப்படின்னு விஜய் சொன்னாரா? செய்திகள் வருதுல்ல சார், விஜய் கூட செய்தி என்னப்பா? உங்க மாதிரியான ஆட்களுக்கு வேற வேலை என்ன? அப்புறம் பொழுது போகணும்ல, ஏதோ ஒரு செய்தி வந்து ஃப்ளோட் பண்ணி விட்டா அது ஒரு தீரி ஓடிட்டு இருக்கும்ல. பேசியிருக்கலாம். என்ன பேசியிருக்கலாம்? இப்ப நம்ம பத்திரிகையில பார்த்தோம், விஜய் வந்து தனக்கு ஆதரவு தெரிவித்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நன்றி சொல்றார். பார்த்தோமா இல்லையா? இப்ப அந்த அடிப்படையில் ஒரு தார்மீக ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றிங்க என்று பேசியிருக்கலாம். இவரும் கூட்டணிக்கு ஏதாவது வர்ற ஐடியா இருக்குதுங்களான்னு சொல்லிருக்கலாம், பின்னாடி பேசுவோங்க என்று சொல்லியிருக்கலாம். அவ்வளவுதானே. இதை எப்படி இவர் வந்து ஒரு கூட்டணி முடிவான மாதிரி இவர் எடுத்துக்க முடியும்? எத்தனையோ கூட்டணி சென்ற முறை 21ல தேமுதிக கூட கூட்டணி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க, அவங்க மறுபடியும் விலகி சென்று விடலையா? அதனால அதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி இதுல அவசரப்பட்டுட்டார் என்றுதான் வந்து எனக்கு தோணுது. அதுதான் உங்க பதிவோட வெளிப்பாடுமா சார்? ஏன்னா ராஜதந்திரமா இருக்கணும், அவசரப்படுறாரு. நீங்க ஒரு பதிவு போட்டிருந்தது கூட பார்க்க, இன்னைக்கு என்னோட Facebookல நான் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன், இவர் அவசரப்பட்டுட்டாரு. அடுத்த கட்சிக்காரங்க நம்ம கட்சி கூட்டத்துல கொடி பிடிக்கிறதையோ, அடுத்த கட்சியினுடைய தலைவர் நமக்கு வந்துருவார்னு எதிர்பார்த்தோ பயணிக்கிற கட்சி அதிமுக இல்ல. அது ஏதாவது துக்கடா கட்சி, வாக்கு வலிமை இல்லாத கட்சி, தொண்டர் பலம் இல்லாத கட்சி, அப்படி செய்யலாம். ஆனா அதிமுகங்கிறது ஒரு தமிழ்நாட்டு 35 ஆண்டுகளுக்கு மேல ஆண்ட ஒரு இயக்கம், ஒரு வலிமையான கட்சி. அந்த கட்சி வந்து இந்த கட்சிக்கு நமக்கு ஒரு 2 சீட்டு கொடுத்த கூட்டணியில சேர்த்த மாட்டாங்களான்னதும் டெல்லியில பல முக்கிய பிரமுகர்கள் போயஸ் கார்டன் வாசல்ல காத்து கிடந்ததும் தான் இந்த கட்சியினுடைய வரலாறு. இதுல விஜய் வருவாரா அப்படின்னு எடப்பாடி ஏங்கிறது. அதே போல அண்ணா பிறந்த நாள்ல அவர் பேசினார்ல, எனக்கு வந்து ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்ல, என்னுடைய தன்மானம் சன்மானம் இதுதான் முக்கியம் பேசினார் இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு தலைவருக்கு தகுதியற்ற நிலையத்தான் காட்டுது. இது மாதிரியான பேச்சுக்களை அவர் தவிர்க்கணும். ஆனா இந்த பொது வெளியில கிட்டத்தட்ட இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு என்டிஏ அலையன்ஸ்ல விஜய் வந்துட்டாருன்னு தான் பேசுறாங்க. ஒன்னும் உறுதிப்பட தகவல் இல்ல. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த மூஞ்சி மறைச்சு வந்தது கூட நம்ம பேசியிருந்தோம். அன்னைக்கு அமித்ஷாட்ட பேசின அசைன்மெண்டே இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை விஜய் வந்தா யார் முதலமைச்சர் வேட்பாளர்? விஜய் வந்தாருன்னா ஒண்ணு விஜய் முடிஞ்சு போயிடுவாரு, ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி முடிஞ்சு போயிடுவார். விஜய் ஏன் முடிஞ்சு போயிடுவாருன்னா அவருடைய அந்த தனித்துவம். இப்ப இன்னைக்கு தேதிக்கு பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, இதுதான் அவருடைய பலம். அடுத்து விஜயை முன்னிறுத்தி அவருடைய ரசிகர்கள் அவர் முதலமைச்சர் என்கிற கோஷம். இந்த 3 தான் இன்றைய தேதிக்கு அந்த கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படின்னு இருந்தா கூட அவர்களது நோக்கம். இதுக்குள்ள வந்தாருன்னா விஜய் முதலமைச்சருங்கிறது வராது, பாஜக எதிர்ப்புங்கிறது வந்து வராது. ஏன்னா இன்றைய திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கு. அதுக்கு ஒரு மாற்று சக்தியை தேடுறாங்க. ஆனா அந்த மாற்று சக்தியாக அதிமுகவை
வழி நடத்துறதுல எடப்பாடி பழனிசாமி சரியா செய்யல. அதிமுகவை பலப்படுத்துறதுக்கு பதிலா தன் கட்சியை பலகீனப்படுத்துகிற செயலை, வலிமை இழக்க செய்கிற செயலை சிறப்பா எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்காரு, இப்பவும் செய்து கொண்டு இருக்கிறார். அதிமுக ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா விஜய்க்கு இடம் இல்ல. இப்ப இதே ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னாங்க, அது எடுபடல. ஏன்? அன்னைக்கு அதிமுக வலிமையா இருந்தது, அதனால ரஜினிகாந்த் எடுபடல. இப்ப திமுகவுடைய எதிர்ப்பு, அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒரு பலகீனமான தலைவராக, அதிமுகவுடைய வலிமையை சிதைத்த குறைத்த ஒரு தலைவராக இருக்கிற காரணத்தினால விஜய் மேல ஒரு எதிர்பார்ப்பு போகுது. ஆனா விஜய்க்கும் சில பலகீனங்கள் இருக்கு. நாளைக்கு உச்சநீதிமன்றத்துல அந்த வழக்கு வருது. அந்த வழக்குல அடிப்படையா எனக்கு தெரிஞ்சு திமுக என்ன செய்வாங்கன்னா, அந்த பெட்டிஷன் போட்டிருக்கிற ஒரு ஆதவ அர்ஜுனா அவர் கேட்கிறார், எப்பவுமே அதாவது சப்ரஸ் பண்ணிட்டாங்க, உண்மைகளை சொல்லலன்னு. சென்னையில நீதியரசர் செந்தில்குமார் போட்ட ஆர்டர்ல 3 விஷயங்களை சொல்றார். ஒன்று இந்த எஸ்ஐடி, ரெண்டாவது அந்த பஸ் அதை சீஸ் பண்ணணும், அதுல அந்த ஹிட் அண்ட் ரன் மோதி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒண்ணு போடுறாரு. மூணாவது அவர் இன்னொன்னு சொல்றாரு, ஆதவ அர்ஜுனா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, வன்முறையை தூண்டுகிற இந்திய தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, நேபாளை போல அந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கு ஏன் வழக்கு பதிவு பண்ணல, அவரை ஏன் இன்னும் கைது செய்யலன்னு சொல்லி கேட்டிருக்கிறார் இல்லையா? அந்த ஆதவ அர்ஜுனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகையில விஜய் போட்ட பெட்டிஷன் நோக்கம் சரியானது. நான் என்னுடைய முதல் பதிவுல, இந்த சம்பவம் சனிக்கிழமை நடந்தது, ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே நான் சொன்ன, உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு எஸ்ஐடி இதை ஃபார்ம் பண்ணி நடத்தணும், இதுதான் இதுக்கு சரியான தீர்வா இருக்கும். சிபிஐ போனா அது பாஜக கண்ட்ரோலுக்கு போயிடும், மாநில காவல்துறை விசாரிச்சா திமுக கண்ட்ரோலுக்கு போயிடும், இதை விஜய் கேட்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா ஆதவ அர்ஜுனா வச்சு பெட்டிஷன் போட்டீங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த மனுதாரர் ஆதவ அர்ஜுனா ஒரு சுத்தமான மனநிலையிலேயோ கைகளோடவோ இங்க வரல, உண்மையான நிலவரத்தை, தன் பற்றிய முழு விவரத்தை அவர் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லல, அந்த தேசிய பாதுகாப்பு தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான ட்வீட் போட்டவரே இவர்தான். அந்த செந்தில்குமார் நீதியரசர் கொடுத்த உத்தரவுல இவரை முதல்ல கைது பண்ண சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அதை மறைச்சிட்டு சப்ரஸ் பண்ணிட்டு இங்க வந்திருக்காருன்னு சொன்னா நியாயமான இந்த பெட்டிஷன் கூட பாதிப்படையும். அதை அவங்க தவிர்த்திருக்கலாம். அதை தவிர வேற யாராவது வச்சு அந்த பெட்டிஷன் அவங்க போட்டிருக்கலாம். பாஜக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்டிருக்கிறாங்க, விஜய் கேட்கல. ஒரு அம்மா இறந்துடுறாங்க, அவங்க கணவரை வைத்து இன்னொரு மனு அங்க போயிருக்கு. அப்ப அதுல எந்த அளவுக்கு ஒரு உடனடி நிவாரணங்கள் கிடைக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் வச்சுக்கோங்க, எப்பவுமே அந்த வழக்கறிஞர் அணி, லீகல் விங் திமுக கடந்த காலத்துல பல ஆண்டு காலமாவே ரொம்ப வலிமையானது. அவங்களோட அந்த நெட்வொர்க்கும் அந்த டீம் ஒர்க்கும் ரொம்ப வலிமையானது. அதை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. இப்போ இந்த கரூர் துயர சம்பவம், 41 பேர் இறந்திருக்கிறாங்க, உண்மையிலேயே இது நடக்கக்கூடாத ஒரு துயர சம்பவம். இந்த சம்பவத்தை சாதகமா பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி கணக்கு ஒத்தி பேசுறாரு. இது என்ன மனநிலை, நீங்க எப்படி புரிஞ்சுக்க? இந்த சம்பவத்தை பயன்படுத்தி அவர் பேசல, அவர் இதற்கு முன்புமே தவகவோட கூட்டணி என்கிற எதிர்பார்ப்புல தான் இருந்தாரு. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல தவக தனித்து நின்று திமுகவை எதிர்த்து, பாஜகவை எதிர்த்து, அதிமுகவை எதிர்த்து போராடி வருவது சிரமம் என்று அவர் நினைக்கிறார். ஆனா இந்த சிரமத்திலிருந்து வெற்றிகரமாக இந்த 3 சவால்களையும் சந்தித்து வெளியே வந்தால் மட்டும்தான் விஜய் ஒரு அரசியல் கட்சியாக, ஒரு அரசியல் தலைவராக பரிணமிக்க முடியும். அப்படி அதை செய்யாம இவர் பாஜகவோட கூட்டணிக்கு சென்று விட்டால் அவர் தன்னுடைய அடையாளத்தை இழந்து விடுவார், அரசியல்ல காணாம போயிடுவார். ரொம்ப வெளிப்படையா சொன்னா அரசியல்ல காணாம போயிடுவார். ஆனா இந்த பக்கமோ திமுகவினுடைய அந்த வழக்கறிஞர் அணியினுடைய பலம், அவர்களது பணபலம், அவங்களோட கூட்டணி பலம், பாஜக அதிமுக இந்த கூட்டணி, மத்திய அரசாங்கத்தினுடைய பலம், அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிற வாக்கு வங்கி, தொண்டர் பலம், இந்த இரண்டையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்கிற பலகீனமான மனிதர் விஜய் வளர்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொதுவெளியில இவர் சொல்லிட்டாரு, இப்ப பிள்ளையார் சொல்லி எல்லாம் போட்டாச்சு, அவர் கூட்டணிக்கு வந்துருவாருன்னு உறுதிப்படுத்தாம அவர் சொல்லுவாரா? ஒருவேளை உண்மையிலேயே விஜய் கூட்டணிக்கு வர மாதிரி நடக்கணும்ல, நடக்கலைன்னா போக்கு காமிச்சிட்டு நாளைக்கு நடக்கலைன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த சினிமால கிளைமேக்ஸ் வரும்ல, லெப்ட்ல போவாங்க, லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திருப்பிடுவாங்க. ஒரு அரசியல் கட்சி அந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் எடுத்துக்க கூடாது. அவசரப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்ப நான் இந்த கேள்வி வைக்கிறேன் சார், ஒருவேளை இப்ப இவர்
வந்து அவசரப்பட்டு சொல்லிட்டாரு. வரல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை என்ன? தொண்டர்களுடைய நம்பகத்தன்மை எப்படி இருக்கும்? இப்ப நான் சொன்னதுதான். அதாவது இன்னைக்கு நான் சொல்றத எல்லா தொண்டர்களும் வந்து இவர் தலைமைக்கு தகுதி இல்லாதவர் நினைப்பாங்க. உங்களுக்கு என் வாயில போட்டு அதை வாங்கிக்கணும். இன்னொரு பார்வை வைக்கிறாங்க சார். பாஜக இல்லாம விஜய் அதிமுக ஒரு கூட்டணி, அதை தான் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்துறாருன்னு சொல்றாங்களே, அது அதாவது வாய்ப்பு இருக்கு? அதாவது திரும்பி வர்ற எல்லையை தாண்டி பாஜகவோட இவர் பின்னி பிணைஞ்சு உள்ள போயிட்டார். அவங்களோட வந்து அவருடைய பிரச்சாரமே எங்க இருந்தது? இந்த நம்பி வாங்குங்க, நல்ல சரக்கு இது அப்படிங்கிற மாதிரி. பாஜக நல்ல கட்சி, தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கிறாங்க, அப்படித்தானே அவருடைய பிரச்சாரமே. அதிமுக நல்ல கட்சி, எம்ஜிஆர் காலத்தில் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், ஜெயலலிதா அம்மா காலத்துல இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், அப்படி பேசினாரா என்ன? பாஜக நல்ல கட்சி, நம்பி ஓட்டு போடுங்க அப்படின்னு இவர் பாஜகவுடைய பிரச்சார பீரங்கியாவில் மாறி பொது வெளிகள்ல பேசுறாரு, பிரச்சாரங்கள்ல. ஆனா முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்தது. ஆனா அந்த சீட் ஷேரிங்ல பிரிஞ்சு வெளியே வந்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீட் ஷேரிங்ல இவர் விட்டுட்டு வந்துருவாரு, அதுக்காக தான் விஜய் இன்னொரு ஆப்ஷனா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஷீட் ஷேரிங் வரைக்கும் அமித்ஷா வந்து முடிச்சிட்டார். சீட் ஷேரிங்கே முடிஞ்சிருச்சா சார்? முடிச்சிட்டாருன்னு முடிச்சிட்டாங்க. அப்புறம் இப்ப வந்து நம்ம ரங்கராஜ் பாண்டே வேண்டாம்ப்பா, அவரால முடியல, அதனால வந்து இன்னொரு என்ன பாண்டான்னு ஒருத்தரை அனுப்பிச்சிருக்காங்க. நேற்று வந்து அவர் ஏதோ சந்திச்சு பேசிட்டு வந்தாரு. அப்ப சீட் ஷேரிங் எல்லாம் திருப்பி வர்ற எல்லையை கடந்து பாஜகவோட இவர் வந்து பயணிச்சிட்டார். ஒருவேளை தொண்டர்களுக்கு ஆசை காட்டுறாரு, விஜய் எங்க பக்கம் தான் இருக்கிறாரு, நீங்க வந்து பயப்படாதீங்க, எங்க கூட்டணி வலுவான கூட்டணி. அந்த ஆசை நிராசை ஆயிடுச்சுன்னா நமக்கு இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல, தேர்தலில் வெற்றி பெறணும், அதுதானே முக்கியம். இன்னைக்கு தப்பா கூட நினைச்சிட்டு போறாங்க, பலகீனமா கூட நினைச்சிட்டு போறாங்க. ஏதோ ஒரு ராஜதந்திர செயல்ல தேர்தல்ல வெற்றி பெற்று விட்ட. அரசியல்ல ஒரு தலைவருக்கான தகுதி தன் கட்சியை வெற்றி பெற வைத்து ஆட்சியில் அமர்த்துறதுதான். அப்படி ஆட்சியில் அமர்த்த வலு உள்ளவர்கள் தான் தலைவர்கள். அது உங்களால முடியலைன்னா யூ ஆர் அன்ஃபிட், தகுதியற்றவர், அந்த தலைமைக்கு தகுதியற்றவர். இப்போ இன்னும் அதிமுக ஒருங்கிணைப்பு நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு டிசம்பர்ல நல்ல செய்தி வரும்னு கூட நேர்காணல்கள்ல நிறைய முறை சொல்லியிருக்கிறீங்க. அதை எப்படி எதிர்பார்க்கறீங்க? இப்போ என்ன நிலையில இருக்கு பார்ப்போம். இன்னொரு காலம் இருக்கு. அதிமுகவை ஒருங்கிணைக்காவிட்டால், எல்லோரையும் ஓரணியில் திரட்டாவிட்டால், ஏன்னா இப்ப சமீபத்தில் நடக்கிற குழப்பங்கள் பாத்தீங்கன்னா, தினகரன் திமுகவை பாராட்டி பேசுறாரு, ஓபிஎஸ் வந்து திமுக பக்கம் டீல் போட்டாருன்னு சொல்றாங்க. இப்ப இவங்க எல்லாம் ஒருவேளை திமுக கூட போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருங்கிணைக்கப்படல அப்படின்னு என்ன வரும்? திமுகவும் வேணாங்க, பாஜகவும் வேணாங்க, அண்ணா திமுகல நமக்கு எடப்பாடி சரியா இல்ல அப்படிங்கிறவங்க மனநிலை எந்த பக்கம் போகும்? விஜயோட கைகோர்க்கிற நிலைமையை எடப்பாடி பழனிசாமியை உருவாக்கி வைக்கிறார், அவரே உருவாக்குறாரு. அப்படிதான் பேசுறாங்க சார். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இவ்வளவு நாள் ஒருங்கிணைஞ்சாதான் அதிமுக வெற்றி பெறும், அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் நிலை இருந்து, இப்ப எப்படி தொண்டர்கள் மத்தியில பேச்சு இருக்குன்னா, அவ்வளவுதான் விஜய் எங்க பக்கம் வந்துட்டாரு, தாவேகா அதிமுக பாஜக 200 சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஒருங்கிணைப்பு முடிவுங்கிறத மறக்கடிக்க அப்படின்னு விஜய் சொல்லி இருக்காரு, தொண்டர்கள் பேசுறாங்க. அது ரைட்டு, அது எதிர்பார்ப்பா தானே இருக்கலாம். அப்ப அப்படி இப்படி பேசுறாங்கனால எடப்பாடி பழனிசாமி தகுதி இல்ல, அவருக்கு அந்த திறமை இல்ல, இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக ஆட்சி அமைக்காது, எடப்பாடி பழனிசாமி பிஜேபி சேர்ந்து வர்ற தேர்தலை நம்ம ஜெயிக்க முடியாது, விஜய் வந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத மக்களும் நீங்க சொல்றீங்களே பேசிக்கிறாங்கன்னு, மக்கள் பேசுறாங்க, தொண்டர்கள் பேசுறாங்கன்னு. அப்ப அது அவங்க கருத்தா வந்துருது இல்லையா? அப்ப இத கேட்கிற விஜய் என்ன நினைப்பாரு? நான் தனிச்சு ஆட்சி அமைச்சுக்கிறேன்ப்பா, நீங்க வேணா அல்லக்கை நொல்ல கையா இருந்துக்கங்க அப்படித்தானே கேட்பாங்க. ஆனா விஜய் ஒரு பக்கம் பாஜக கொள்கை எதிரின்னு சொல்றாரு. விஜயை நம்பி ஒரு சில தொண்டர்கள் இருக்கிறாங்க, ரசிகர்களோ தொண்டர்களோ இருக்கிறாங்க, அவங்க ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இதெல்லாம் வந்து ரொம்ப டூ எர்லி. அது முதல்ல விஜய் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை இருந்து தாண்டி எந்த அளவுக்கு அவர் வெளியில வர்றாருங்கிறத நம்ம பார்க்கலாம். கரூர் துயர சம்பவம், இவ்வளவு கூட்டணி கணக்குகள் பேசப்படுது, நீங்க நிறைய விஜய் இந்த செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ விஜயோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது விஜய்கிட்ட கேளுங்க. நான் என்ன ஜோசியக்காரரா என்னது? விஜய்கிட்ட கேளுங்க. இல்ல ஏதாவது மனநல மருத்துவரா என்னது? அவர் என்ன பண்ணலாம் சார்? அது நான் ஒன்னும் அவருக்கு ஆலோசகர் இல்லை. தற்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.